என்னப்பா ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன்? அது ஒன்றும் நம்ம லேசாக தலைவலி, அதனால சீக்கிரமாக வந்துட்டேன். அம்மா செல்வி, குடிக்க கொஞ்சம் சூடாக காஃபி எடுத்துட்டு வா. எடுத்துன்னு வரேங்க. நீங்கள் குடிச்சிங்களாம்மா காஃபி? அது ஏன் கேட்குற பொண்டாட்டி பொண்டாட்டி கிட்ட வச்சு சார், கொஞ்சம் தள்ளி எடுத்து அதை ஏன் பொண்டாட்டியை காஃபி போட்டு வர சொன்னா பச்சை தண்ணியை கொண்டு வந்து தரா. என்னங்க காஃபி? காஃபி இதா காஃபி. ஆமாண்டி, அப்படிதாண்டி கேட்கணும். என்னம்மா காஃபி சூடாகவே இல்லை? அவன் சூடாக தானே கேட்டான், அவனுக்கு என்ன காது கேட்காதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கா. அப்புறம் என்னாச்சிடி? அவங்க அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான். ஃபோனு அவள் போடுற ஆர்ப்பாட்டமே தாங்க முடியலை. அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்கம்மா. என்னடா? என் யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டீங்களாம்மா? ஐயோ மறந்துட்டேனே. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ப்ரோக்ராம்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, தலைக்கு மேலே வேலை இருக்குது. இதில் வேற உங்கள் பாட்டி வந்து உட்காந்துக்குச்சு. சரிம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். என்னங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்புறேம்மா. நேற்று ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியிருந்தேனே, போகலாமா? என்னங்க மறந்துட்டீங்களா? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மகா கல்யாணம் இருக்குது. ஓ, மகா கல்யாணம் வேறு இருக்குல்ல. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? சொன்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? நான் என்னத்த சொல்லாதே லவ் பொல்லாட்டியே சொல்லிட்டாளே. நீனா செல்வி சொல்கிற? சரிங்க, பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவங்கள போய் விசிட் பண்ணிட்டு வரேன். பொண்டாட்டி ரொம்ப கலெக்டரு, பக்கத்து வீட்டில் போய் விசிட் பண்ணிட்டாடலாமா? விசிட். நீங்கள் வேறு சும்மா இருங்கம்மா. ஹலோ, என்ன சார் சொல்கிறீங்க? என் பையன் ஸ்கூலுக்கு வரலையா? எக்ஸாம் எழுதலையா? காலையில் 8 மணிக்கே கிளம்பிட்டானே சார். அவன் வந்தோடனே இன்னும் கவனிக்கிறேன் சார். எப்படிடா எக்ஸாம் எழுதுனேன்? எல்லாமே ஈஸியாக இருந்துச்சுமா, எல்லாமே எழுதிட்டேம்மா. இப்போ தான் அவங்க சார் ஃபோன் பண்ணார். ஐயோ, மட்டத்துலேயும் போட்டு கத்துறானா. இந்த வருஷம் எழுதாமா, அடுத்த வருஷம் எழுதிக்கலாமா? என்னடா சொல்கிற? டேக் டிசிமா. ஃபோன் வாங்கிட்டு. ஹலோ ராகுல், என்னடா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹலோ ராகுல், என்னடா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலையேடா. ஹலோ ரவி, என்னடா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலையேடா. யார் கூட பிரதாப்? முடியல. ஹலோ பிரதாப், என்னடா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலையே. யார் கூட நான் பேசுகிறேன்? என் ஃப்ரெண்டு கூட பாட்டி, கான்ஃபரன்ஸ் கால் பாட்டி, 4 பேர் கூட பேசுகிறேன் பாட்டி. 4 பேர் தெருவில் தான் காஞ்சி பேசுவாங்க. இது என்ன ஃபோன்லேயுமா? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, இந்த மாதிரி பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நீ வேறு அமைதியாரு பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா பாரு பாட்டி. செல்வி யாருமா அது காலாங்காத்தாலே? அம்மா, நான் தான் செல்வியோட ஃப்ரெண்டு லில்லி. ஃப்ரெண்டா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் லில்லி, வா. நீ தான் எப்படி இருக்க செல்வி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பேன், இன்னைக்கு மட்டும் சோகமாக இருக்க? நான் என்னத்த சொல்ல, எல்லாம் என் பிள்ளைகளை பார்த்தா கவலை. டைமுக்கு எந்திரிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. என் பிள்ளைகளை நான் தப்பான வழியில் நடத்துகிறோம், பயமாக இருக்குது. மனசே சரியில்லை. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னும் பார்த்தா பிள்ளைங்களே கெட்டு போச்சு. ஏன் செல்வி சின்ன பிள்ளை போல் அழுவுற? இங்கே பாரு செல்வி, இப்போ தான் பைபிள்லேருந்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கும். இங்கே பாரு செல்வி, உன் பிள்ளைகளை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடு. ஏசப்பா வந்து உன் பிள்ளைகளை சரியான நடியில் நடத்துவார். வா செல்வி, ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் கொடுத்த நேரத்தை நான் வீணாக செலவழிச்சிட்டேன். என் பிள்ளைகளை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தாங்க. ஆமே. இங்கே பாரு செல்வி, தொடர்ந்து உன் குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் போயிட்டு வரேன். இப்போ தான் உருப்படியான ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன். எந்திரி
அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேட்டு இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன். இப்போதான் சந்தோஷம் உள்ள வீடாக மாறிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டுக்கும் ஏசப்பா வந்தா சமாதானம் உள்ள வீடா, சந்தோஷம் உள்ள வீடா மாறிடும். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய்.